நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. எளிதில் காதல் வயப்படும் ஜாதகர்கள் யார் யார்? எனக்கு இந்த வீடியோவோட தலைப்பு. காதல் அப்படிங்கிற கொடுக்குற பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், லக்னம் 5ஆம் பாவகம் தான் வந்து காதலை அதிகமாக கொடுக்குறது. சரிங்களா? காதல் பாவம் அப்படின்னாலும் 5ஆம் பாவம் தான். காதல் காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன். சரிங்களா? லக்னம் வந்து லக்னம் 5 வந்து காதலை கொடுக்கக்கூடியது. லக்ன காதல் காரகர் வந்து புதன். அந்த காதலின் தன்மை எப்படி இருக்குது, சரிங்களா, அந்த ஈடுபாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த 5 நிச்சக்கூடிய கிரகம் அல்லது 5ஆம் அதிபதி, இந்த 2 பேர் தான் வந்து அந்த காதலோட ஆழத்தை வந்து கொடுப்பாங்க. அந்த காதலுக்கு ஆழத்தை கொடுப்பாங்க இவங்க 2 பேர் தான். சரிங்களா? லக்னாதிபதி 5 இருந்தாலோ இவர் வந்து காதலை தேடி போவார். 5ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் காதல் இவரை தேடி வரும். சரிங்களா? இது போக இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னாலும் பார்த்து கொண்டு இருந்தாலும் வந்து காதல் வந்து உருவாகும். சரிங்களா? இந்த 12 லக்கணங்கள்லேயே வந்து அதிகமாக வந்து காதல் வயப்படுவது வந்து ரிஷப லக்கணத்துக்கு முதலிடம் கொடுக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி புதனாக வர்றாரு. அடுத்ததாக வந்து விருச்சிக லக்கணத்துக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த 2 பேரும் தான் வந்து அதிகமான காதல் ஈடுபாடு வந்து அதிகமாக வந்து பெறுபவர்கள். அந்த ஈடுபாட்டை அதிகமாக பெறுபவர்கள். இந்த 5ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி அல்லது சந்திரன் இவங்க வந்து தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காதல் வந்து ஒரு நெறியற்ற தன்மை இருக்கும். சரிங்களா? குரு தொடர்பு கொண்டாலும் இதில் வந்து சந்திரன் குரு தொடர்பு கொண்டாலும், சந்திரன் குரு ப்ளஸ் லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலும் அந்த காதலில் ஒரு நெறியற்ற தன்மை வந்து இருக்கும். சரிங்களா? இதற்கடுத்ததாக வந்து லக்னாதிபதி ப்ளஸ் 5ஆம் அதிபதி இவங்க 2 பேரும் சாரங்கள், சாரம் பெறுவது, ராகுவின் சாரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து அது பிரம்மாண்டமான எத்தனை உணர்வுகள் இருந்தாலும் இன்னும் அந்த காதல் மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. எல்லையற்ற ஒரு காதல் வயப்பட்டு பைத்தியமாகறன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சரிங்க? ராகு சாரம் வாங்கி அல்லது ராகு தொடர்பு கொண்ட 5ஆம் அதிபதியோட புதனோட தொடர்பு கொண்டா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதிகமான ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுக்கடுத்த வந்து பாகை அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே வந்து லோ டிகிரியாக இருந்தாலோ அல்லது ஹை டிகிரியாக இருந்தாலோ இருவருக்குமே வந்து காதல் உணர்வுகள் விரைவில் பற்றிக்கொள்ளும். இப்படி இருப்பவங்களுக்கு வந்து பார்த்த உடனேயே அந்த ஒரு பார்வையிலேயே வந்து காதல் தீ பற்றிக்கொள்ளும் அளவுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா? ஒருத்தருக்கு லோ டிகிரியாக இருந்தால் ஒருத்தருக்கு ஹை டிகிரியாக இருந்தால் அப்படின்னா அது வந்து அது தீவிர ஈடுபாடு இருக்காது. காதல் வயப்படுவாங்க, ஆனால் தீவிர ஈடுபாடு இருக்காது. திருமணம் வரை செல்லாது. சரிங்களா? அந்த ஈடுபாடு வந்து குறைக்கும். ஒருத்தருக்கு ஹை டிகிரியாக இருந்தால் ஒருத்தருக்கு லோ டிகிரியாக இருந்ததுன்னா இது வந்து 5ஆம் அதிபதியோ அல்லது வந்து புதனோ இந்த மாதிரி இருந்தால் ஹை டிகிரி அல்லது லோ டிகிரி 2 பேருக்குமே சரிங்களா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து திருமணம் வரை சென்று அந்த காதல் வந்து மேலும் வந்து வளர்ந்து கொண்டிருக்கும். சரிங்களா? இந்த அதிகமான காதல் ஈடுபாடு இருப்பவங்களுக்கு வந்து இப்போ நான் மேற்சொன்ன இப்போ கடந்த விதிகளில் நான் சொன்னது எல்லாமே வந்து கடந்த விதிகளில் நான் கூறியது எல்லாமே இருந்துமே ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிறத மேலும் மேலும் தேடிகிட்டே இருப்பார் உள்ளுணர்வுகளில். சரிங்களா? அது ஆன்மீகத்தின் வழியாகவோ அல்லது ஆன்மீக பயிர் செலவோ அவங்களுக்கு வந்து முடியாது, அவரால் முடியாது. சரிங்களா? அந்த காதலே வந்து அவருக்கு ஆன்மீகமாக வந்து தெரியும். அதனால் அந்த காதலை தான் அவர் கடவுளாக வந்து நினைப்பார். சரிங்களா?
அடுத்து மேற்சொன்ன விதிகள் அத்தனையும் இருந்தாலுமே இந்த 5ஆம் அதிபதி அல்லது புதன் சூரியனுக்கு சூரியனுக்கு அருகில், சரிங்களா, சூரியனுக்கு அருகில், அது 5ஆம் அதிபதி வராது, சுக்கிரன் மட்டும் வந்து சூரியனுக்கு மிக நெருங்கி இருந்தால் இது வந்து காதல் ஈடுபாட்டுக்கு வந்து குறைக்கும். சரிங்க, மிக நெருங்கி இருக்கிறார் அப்படின்னா ஒரு 5 பாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த காதல் ஈடுபாட்டை வந்து குறைக்கும். ரொம்ப வந்து விலகி போனாலுமே, ஒரு 40 டிகிரிக்கு மேலே விலகி போனாலுமே இந்த ஈடுபாட்டை குறைக்கும். சரிங்களா, 5 டிகிரிக்கு மேற்பட்டு ஒரு 40 டிகிரிக்குள்ளே சூரியன் சுக்கிரன் இணைவு இருந்ததுன்னா இது வந்து மேற்சொன்ன விதிகள் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து காதல் உருவாகும். மேற்சொன்ன விதிகள் இருந்தாலுமே இந்த சூரியன் சுக்கிரனோட இணைவு வந்து அது ரொம்ப அதிகமாகவோ ஒரு 5 டிகிரிக்குள்ளே வரும்போது இது காதல் உணர்வுகள் வந்து இருந்தாலும் அது வந்து வெற்றி தரும் அளவு இருக்காது. சரிங்களா, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றிங்க.